ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டீமான் பிளேயர் இன்ஃபினிட்டி கேஸ்ட் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். அழகான ஒரு உலகம் ஒன்று இருக்குது. அந்த உலகத்தில் டீமான் ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் அந்த உலகத்தில் இருக்கிற மக்களை துன்புறுத்தி பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். உடனே அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தன்னை காப்பாற்ற ஒரு சூப்பர் ஹீரோக்கள் வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம ஹீரோ 3 பேர் அந்த உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் எப்படி அந்த டீமானை எதிர்த்து சண்டை போட்டு மக்களை காப்பாற்றுறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்று. இந்த படம் ஒரு அனிமேஷன் மூவியாக தேட்டரில் தமிழ் டபுளில் வெளிவந்திருக்கு. அனிமேஷன் மூவினாவே குட்டீஸ்க்கு தான் அப்படின்ட்டு இருந்ததை விட்டுட்டு பெரியவங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படத்தோட விஎஃப்எக்ஸ் தான் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தரமான ஒரு விஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர், அந்த வில்லன் கேரக்டர், இப்படி எல்லா கேரக்டருமே செம்ம எழுதி எடுத்திருக்காங்க. திறம்பட கையாண்டுருக்காங்க. குறிப்பாக அந்த தமிழ் டபுள் வேஸ் செம்மையாக இருக்குது. ஹீரோவுக்கு, அதுக்கப்புறம் வில்லனுக்கு, நிறைய கேரக்டருக்கு இப்படி டிஃப்ரெண்டான ஆங்கிளில் அந்த தமிழ் டபுள் வேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காமெடி போர்ஷனும் அங்கங்கே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் வந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸ் நிறைந்த படமாக இருக்குது. அது கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் பக்காவாக மெயின் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு அனிமேஷன் மூவி இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கே நம்மளை அப்படியே பிரமிக்க வச்சுருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் சின்ன சின்ன அசைவுகள் கூட செம்மையான ஒரு பிஜிஎம்மை போட்டு நம்மளை அப்படியே மிரள வச்சுருக்காங்க. அதேமாதிரி படத்தில் எமோஷனலாக ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில போர்ஷன் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பழைய கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரியே இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே கொடுத்ததுனால படம் பார்க்குறதுக்கு சலிப்பு தட்டில் எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துருக்காங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.